வணக்கம். ஒரு மிக முக்கியமான அவசரமான செய்தி. எல்லா வாக்காளர்களும் இத கட்டாயம் கவனிக்கணும். ஏன்னா இத நீங்க சரியா கவனிக்கலைன்னா உங்க வாக்குரிமையை பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, நீங்க கேக்குறது சரிதான். வாக்காளர் பட்டியலிருந்து நம்ம பேரையே நீக்க முடியுமா? முடியும். இதுதான் இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி. இது உங்க ஒவ்வொருத்தரோட உரிமையை பத்தின விஷயம். சரி, அப்போ என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. இது ஏதோ சாதாரண அறிவிப்புன்னு நினைச்சிடாதீங்க. இது அரசாங்கத்தால அதிகாரப்பூர்வமா நடத்தப்படுற ஒரு நடவடிக்கை. அதனால நாம உடனடியா இதுல கவனம் செலுத்தியே ஆகணும். விஷயத்த ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்டாய சரிபார்ப்பு பணி நடந்துகிட்டு இருக்கு. இதுல நீங்க பங்கெடுக்கலனா அதோட விளைவு ரொம்ப கடுமையா இருக்கும். அதாவது வாக்காளர் பட்டியலிருந்தே உங்க பேர் நீக்கப்பட்டு விடும். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அரசாங்கம் ஏன் திடீர்னு இந்த பெரிய வேலையை செய்யுது? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அதிகாரப்பூர்வமா சிறப்பு தீவிர திருத்தம், அதாவது எஸ்ஐஆர்னு பேர் வச்சிருக்காங்க. பேர் தான் கொஞ்சம் பெருசா இருக்கு, ஆனா நோக்கம் ரொம்ப நேரடியானது. வாக்காளர் பட்டியல்ல இருக்கிற போலி பெயர்கள், காலாவதியான பதிவுகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு புதுசா தகுதி உள்ளவங்களை சேர்த்து லிஸ்ட்டை சுத்தமா துல்லியமா வச்சுக்கிறது தான். இது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. தமிழ்நாடோட சேர்த்து இன்னும் 11 மாநிலங்கள்ல, அதாவது மொத்தம் 12 மாநிலங்கள்ல ஒரே நேரத்துல நடக்கிற ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை இது. சரி, பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப இதுக்கு தீர்வு என்ன? நீங்க என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு படிப்படியா தெளிவா விளக்குறேன். முதல்ல ஒரு வாக்குச்சாவடி நிலை அதிகாரி, அதாவது பிஎல்ஓ உங்க வீட்டுக்கே வருவார். அப்போ நீங்க ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு பொருளை மட்டும் தயாரா வச்சிருக்கணும். அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேற எதுவும் இல்ல, அது உங்களோட சமீபத்திய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தான். பார்க்கறதுக்கு சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா இந்த ஒரு போட்டோ தான் உங்க வாக்குரிமையை பாதுகாக்க போகுது. இந்த முழு ப்ராசஸும் ரொம்ப சுலபம். உங்க வீட்டுக்கு வர்ற அதிகாரி ஒரு ஃபார்ம் கொடுப்பார். அதுல உங்க போட்டோவை ஒட்டி உங்க விவரங்கள் எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை சரி பார்த்து கையெழுத்து போட்டு அவர்கிட்டயே திருப்பி கொடுத்தா போதும், உங்க வேலை முடிஞ்சது. அந்த ஃபார்ம்ல நீங்க முக்கியமா சரிபார்க்க வேண்டியது என்னன்னா, உங்க பிறந்த தேதி, ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், அப்புறம் அப்பா அம்மா பெயர், இந்த மாதிரி அடிப்படை விவரங்கள் தான். அதெல்லாம் சரியா இருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும். சரி, இப்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வர்றோம். அதுதான் தேதிகள். இந்த செயல்முறைக்குன்னு ஒரு காலக்கெடு இருக்கு. இந்த தேதிகளை நாம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தேதிகளை நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4, 2025 வரைக்கும் அதிகாரிகள் வீடு வீடா வந்து கணக்கெடுப்பாங்க. இதுதான் நீங்க தயாரா இருக்க வேண்டிய முக்கியமான காலகட்டம். அதுக்கப்புறம் டிசம்பர் 9 தேதி ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகும். அதுல ஏதாவது திருத்தங்கள் இருந்தா சொல்றதுக்கு ஜனவரி 8, 2026 வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. கடைசியா February 7, 2026ல இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். நம்ம இப்ப இந்த விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த எச்சரிக்கையோட முக்கியத்துவத்தை நான் மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். இது ஏதோ வதந்தியோ இல்ல நானா சொல்றதோ இல்ல. நம்ம மாநிலத்தோட தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவங்களே சொன்ன நேரடியான எச்சரிக்கை இது. கணக்கெடுப்பு படிவத்தை சமர்ப்பிக்கலனா வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்கப்படும். இதை விட தெளிவா யாரும் சொல்ல முடியாது. இங்க பாருங்க, நிலைமை ரொம்ப தெளிவா இருக்கு. உங்களுக்கு முன்னாடி 2 வழிதான் இருக்கு. ஒன்னு, எதையும் செய்யாம சும்மா இருக்கிறது. அப்படி இருந்தா உங்க பேர் நீக்கப்பட்டு வாக்குரிமையை இழந்துடுவீங்க. இன்னொரு வழி, ஒரு சின்ன ஃபார்மை நிரப்பி கொடுக்கறது. அதை செஞ்சிட்டீங்கன்னா உங்க வாக்கு பத்திரமா இருக்கும். முடிவு உங்க கையில தான் இருக்கு. காலக்கெடு ரொம்ப வேகமா நெருங்கிட்டு இருக்கு. உங்க ஜனநாயக உரிமையான வாக்குரிமையை பாதுகாக்க நீங்க தயாரா? உங்க போட்டோவோடையும் விவரங்களோடையும் தயாரா இருங்க. மறக்காதீங்க, உங்க வாக்கு உங்க உரிமை.